அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். நிறைய நேரம் நம்ம யாருன்னு நமக்கு தெரியாதனால பயப்படுறோம். நம்மளை சுத்தி என்ன இருக்குன்னு தெரியாதனால பயப்படுறோம். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்மளை சுத்தி பிரச்சனைகளும் போராட்டங்களும் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனா நம்மளை சுத்தி உண்மையிலேயே என்ன இருக்குன்றதை நம்ம பார்த்துட்டா பயப்பட மாட்டோம். எனவே ஒரு கிறிஸ்தவருக்கு, ஆவிக்குரிய கிறிஸ்தவருக்கு கண் திறக்கப்படுவது ரொம்ப அவசியம். திறக்கப்பட்ட கண்கள், ஓபன் ஐஸ். என்னங்க கண் திறந்த அந்த கண்ணை சொல்ல ஆவிக்குரிய கண். அவன் அப்ப இந்த ஆவிக்குரிய கண் திறக்கப்படணும். ஆவிக்குரிய கண் திறக்கப்பட்டா என்ன நடக்குதுன்னு நம்மள சரியா பார்க்க முடியும். இப்ப நம்ம பாக்குறது என்னன்னா மரம், செடி, கொடி, பிரச்சனை, போராட்டம் இதெல்லாம். ஆனா ஸ்பிரிச்சுவல் ஐஸ் ஓபன் ஆயிடுச்சுன்னா நம்ம யாருன்னு நமக்கு தெரியும். நம்மளை சுத்தி என்ன இருக்குன்றது நமக்கு புரியும். 2 ராஜாக்கள் 6ல பாருங்களேன். அங்க எலிசாவுக்கு விரோதமாக ராஜா வந்து ஒரு சேனை அனுப்புகிறார், ஒரு ஊழியக்காரனை பிடிக்க. நீங்க பாருங்க, பாஸ்டர்லாம் ஒரு ஏளனமா ஒதுக்கப்பட்ட ஈஸியா அட்டாக் பண்ணக்கூடிய அப்பாவி அப்படி இருக்கிறோம். அன்னைக்கு பாருங்க, தீர்க்கதரிசியாகி எலிசாவை பிடிக்க ஒரு ராணுவம் வருகிறது. அவ்வளவு ப்ரொடெக்டடா இருந்திருக்கிறான், அவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்திருக்கிறான். அப்ப என்ன வருது பாருங்களேன், குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த ராணுவம் எவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க பாருங்க. 15ஆம் வசனம் போட்டிருக்கு, தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ ராணுவம் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி இருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம்? இததான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் செய்யறோம். ஒரு பிரச்சனை வந்தோன்னு என்ன சொல்றோம்? ஐயோ ஆண்டவரே அப்படின்னு சொல்றோம். அது மாதிரி கூட்டத்தை பார்த்தோன்னே வேலைக்காரனுக்கு பயம் வந்துருச்சு. ஆனா திறக்கப்பட்ட கண்களுடைய எலிசா தீர்க்கதரிசி என்ன சொன்னார் பாருங்க. அதற்கு அவர், பயப்படாதே, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். இவனுக்கு அது தெரிஞ்சிருக்கு. அவ்வளவு பெரிய சேனை வருது. ஆனா தீர்க்கதரிசிக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா, எப்பா என் கூட நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள காட்டிலும் பலத்த சேனை என்ன சுத்தி இருக்கு. அதான் சொன்னேன், திறக்கப்பட்ட கண்கள் இருக்கிறப்ப நம்ம சுத்தி என்ன நடக்குது நமக்கு தெரியும். அப்ப திறக்கப்பட்ட கண்கள் இருக்கும் என்று சொன்னால் உங்களை சுற்றி தெய்வ சேனை இருக்கிறது உங்களுக்கு புரியும். அப்ப உங்களுக்கு 10,000 பிரச்சனை இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா பரலோக சேனையே உங்களை சுத்தி இருக்கு. அவன் அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தள்ளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரர் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். ஆமென். அப்ப நீங்க உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க சாதாரணமான ஆளுங்க கிடையாது. உங்களை சுத்தி அக்கினிமயமான தெய்வ பிரசனம், உங்களை சுற்றி பரலோக சேனை இருக்கிறது. எவ்வளவு பிரச்சனை உங்களுக்கு எதிர்த்து வந்தாலும் கவலையப்படாதீங்க, பயப்படவே பயப்படாதீங்க. ஏன்னா அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அந்த பிரச்சனைகளை பார்க்கிலும் உங்க கூட இருக்கிறவங்க மெச்சாரிட்டி, அவன் உங்க கூட இருக்கிறவங்க அதிகம். ஏன்னா தேவன் இருக்கிறார், தேவ சேனை இருக்கிறது, தெய்வ பிரசனம் இருக்கிறது, மகிமை சூழ்ந்திருக்கிறது. நீங்கள் பாதுகாப்பா இருக்கிறீர்கள். அவன் அப்ப நீங்க பயப்படக்கூடாது, பிரச்சனையை பார்த்து பயப்படக்கூடாது. இனிமே பயப்படாதீங்க, பயத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. சொல்லுங்க, இந்த பிரச்சனைகளை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர், என்னோடு இருக்கிறவர்கள் அதிகம். இதையே சொல்லிட்டு இருங்க, பயம் நீங்கிவிடும். பெரிய பெரிய ஜெயம் உங்களுடையதாய் மாறிவிடும். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.